இந்த தருணத்துல அந்த இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்கள் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? தான் ஏற்ற அந்த மார்க்கத்தை ஒரு தட்டில வைக்கிறாங்க. அதே போல தான் அந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை இன்னொரு தட்டில வைக்கிறாங்க. நபித்தோழர்கள் எந்த கட்டத்திலையும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்காதவர்களாக, இஸ்லாத்திலே ரொம்ப ஆழமான நம்பிக்கை உடையவர்களாகவும், ஏதாவது உலக விடயங்களோடு இந்த மார்க்கத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இது இரண்டாவது அம்சம், ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அடுத்த அம்சம். இந்த அம்சமும் சஹாபாக்களுக்கு மத்தியிலே குடிக்கொண்டிருந்தது. திண்ணை தோழர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க போனா நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு மதீனா வாசியினோடும் ஒவ்வொருவரும் சேர்த்து விடுறாங்க. நீங்க இவருக்கு சகோதரர், நீங்க இவருக்கு சகோதரர்னு சொல்லி அவ்வாறே சேர்த்து விடுறாங்க. இவ்வாறு எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு சுமார் 70 சஹாபாக்கள் எஞ்சி இருக்கிறார்கள். 70 சொச்சம் சஹாபாக்கள் எஞ்சி இருக்கிறாங்க. அவங்கள பிரித்து கொடுப்பதற்கா அந்த மதீனால எந்த ஒரு குடும்பமும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கடா, பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு பெறும் வரைக்கும் இந்த பள்ளி திண்ணையில தங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்த பள்ளி திண்ணையில தங்கிட்டு வந்த அந்த நபி தோழர்கள் தான் வரலாற்று ரீதியாக அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப இந்த திண்ணை தோழர்கள் அதிகமான படிப்பினைகள் எங்களுக்கு இருக்கிறது. முதலாவது படிப்பினை என்னன்னு சொன்னா, இந்த திண்ணை தோழர்கள் மக்கால இருந்து மதீனாக்கு வந்தது, மக்கால அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை, திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்லை, சரியான கஷ்டமான ஜீவனாம்சம் மக்கால நடத்துறாங்க. ஆகையினால மதீனாவுக்காச்சு போய் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா என்று சொல்லி வேலை தேடி வரல. இந்த திண்ணை தோழர்கள் யாருமே மதீனாக்கு வேலை தேடி வரல, பொருளாதாரத்துல தன்னிறைவு பெறலாம் என்ற நோக்கத்துல வரல. இன்னும் சொல்ல போனா, இந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள்ல சில கோத்திரத்தாரின் தலைவர்களும் இருந்தார்கள். நான் சொன்னேன், ஹக்கீம் இப்னு ஹிசாம், அவர் ஒரு கோத்திரத்துக்கு தலைவர். இந்த மாதிரி ஒரு சில கோத்திரத்துக்கு தலைவர்களாகவும் இருந்தார்கள், செல்வந்தர்களாகவும் இருந்தார்கள். நபிகள் நாயகம் பெரிய பணக்காரர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். இந்த மாதிரி பெரிய செல்வந்தர்களும் அவர்களுக்கு மத்தியில இருந்தாங்க, ஹிஜ்ரத் சென்று வந்தவர்களுக்கு மத்தியில. அப்ப இவங்க மக்காவை விட்டுட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கான ஒரே காரணம் என்னண்டா, நபிகள் நாயகம் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த நபி தோழர்கள் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டா ஒரு கட்டத்துல தான் ஏற்ற அந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்விலே எடுத்து நடப்பது பெரிய ஒரு சிக்கலாக, சிரமமாக ஆகுகிறது. எப்படி ஆகுதுன்னு சொன்னா, ஒன்றோ நீ ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டுட்டு உன்னுடைய மூதாதையருடைய மார்க்கத்துக்கு திருப்பி வரணும். இல்லைன்னு சொன்னால் நீ அவ்வாறு வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், உன்னைய தொல்லப்படுத்துவோம். சொல்லனா துன்பங்களை முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. அந்த துன்பங்களை தாங்க முடியாமல் தான் அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், ஒரு கட்டத்துல சரி இங்க இருந்து மதீனாக்கு போயிருங்க சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், அனுமதி கொடுக்குறான். அது வரைக்கும் அந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்களுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த தருணத்துல அந்த இஸ்லாத்தை ஏற்ற நபி தோழர்கள் என்ன பார்க்கறாங்க தெரியுமா, தான் ஏற்ற அந்த மார்க்கத்தை ஒரு தட்டில வைக்கிறாங்க. அதே போல தான் அந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை இன்னொரு தட்டில வைக்கிறாங்க. உலக வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையையும் ஒவ்வொரு தட்டில வைக்கிறாங்க. வச்சு பார்த்தா அவங்களுக்கு எது அதிகமான கனமாக இருக்கிறது, தான் ஏற்றிருக்கக்கூடிய அந்த கொள்கை, அந்த மறுமை வாழ்க்கை, அதுதான் அவர்களுக்கு கனமாக இருந்ததே ஒழிய இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு கனமாக பெரிசாக தெரியல. ஆகையினால எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செல்வத்தை எல்லாம் அவ்வாறே விட்டு விட்டு மதீனாக்கு ஹிஜ்ரத் போனாங்க.
அவ்வாறு மதீனாக்கு ஹிஜ்ரத் போனவர்கள்ல தான் சுமார் 70 நபி தோழர்கள் அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வீடோ, நெருங்கி பழகுவதற்கு சொந்தக்காராக்களோ, விதவிதமா அணிவதற்கு ஆடையோ, வயிறார உண்ணுவதற்கு உணவோ எதுவுமே இருக்கல. ஏழைண்டா பரம ஏழைகளாக இருந்தாங்க. இன்றைக்கு ஏழைகள் நாங்க பார்க்கிறோம் பாத்தீங்களா, அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல கோடி மடங்கு பரம ஏழைகளாக இந்த திண்ணை தோழர்கள் இருந்தாங்க.